வணக்கம். வெராண்டா ஐஏஎஸ்ஸின் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்க சான்ஸ் இருக்கிற முக்கியமான ஸ்டாட்டிக் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் எலிஃபென்ட்ஸ். யானைகளின் முக்கியத்துவம் மற்றும் அவற்றின் பாதுகாப்பு. இந்த டாபிக்கோட முக்கியத்துவம் என்ன, அதை எப்படி படிக்கணும், அதெல்லாம் இப்போ ஒன்னொன்னா இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சிலபஸ் ரெலவன்ஸ் பார்த்துடலாம். இந்த டாபிக் ஜியாகிரபி அண்ட் என்விரான்மெண்ட் சப்ஜெக்ட்ஸ்ல கவர் ஆகக்கூடிய முக்கியமான ஏரியா. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிமினரி அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம்ல டைரக்ட் கொஸ்டின் வரலாம். இப்போ டீடைல்டு அனாலிசிஸ் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற முக்கியமான இந்த என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி டாபிக் கரண்ட் அஃபேர்ஸ் ரெலவன்ஸ்னால இப்போ ரொம்ப முக்கியத்துவம் பெற்றிருக்கு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பெர்ஸ்பெக்டிவ்ல யானைய ஒரு வைல்ட் லைஃப் ஸ்பீஷீஸ்னு மட்டும் படிக்க கூடாது. பயோடைவர்சிட்டி, ஃபாரஸ்ட் எக்காலஜி, வைல்ட் லைஃப் காரிடார்ஸ், ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட், ப்ரொடெக்டட் ஏரியாஸ், ப்ராஜெக்ட் எலிஃபென்ட், எலிஃபென்ட் ரிசர்வ்ஸ், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், சைட்ஸ், சிஎம்எஸ், மைக் ப்ரோக்ராம், தமிழ்நாடு எலிஃபென்ட் கன்சர்வேஷன், அகஸ்திய மலை எலிஃபென்ட் ரிசர்வ் போன்று பல பகுதிகளோடு இணைத்து படிக்க வேண்டும். குறிப்பா தமிழ்நாடு வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் லேண்ட்ஸ்கேப்ல முக்கியமான எலிஃபென்ட் ஹேபிட்டாட் கொண்ட மாநிலமா இருக்கிறதால இது இந்தியா அண்ட் தமிழ்நாடு என்விரான்மெண்ட் பிளஸ் ஜியோகிரபி பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் மூணையும் சேர்க்கிற முக்கியமான டாபிக். மாணவர்களை முதல்ல யானைய பத்தின பேசிக் ஃபேக்ட்ஸ். உலகத்துல பொதுவா 3 லிவிங் எலிஃபென்ட் ஸ்பீஷீஸ் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆப்பிரிக்கன் சவானா எலிஃபென்ட், ஆப்பிரிக்கன் ஃபாரஸ்ட் எலிஃபென்ட் மற்றும் ஏசியன் எலிஃபென்ட். இந்தியாவில் இயற்கையா காணப்படுறது ஏசியன் எலிஃபென்ட், எலிஃபாஸ் மேக்சிமஸ். ஏசியன் எலிஃபென்ட்டுக்கு உள்ள சப் ஸ்பீஷீஸ்கள்ல இந்தியாவில் காணப்படுறது இந்தியன் எலிஃபென்ட், எலிஃபாஸ் மேக்சிமஸ் இண்டிகஸ். இந்தியாவில் யானைகள் முக்கியமா தென்னிந்தியா, வடகிழக்கு இந்தியா, மத்திய மற்றும் கிழக்கு இந்தியாவின் சில பகுதிகள் மற்றும் வட இந்திய டெராய் லேண்ட்ஸ்கேப் பகுதிகளில் காணப்படுகின்றன. வைல்ட் ஏசியன் எலிஃபென்ட் பாப்புலேஷன்ல மிகப்பெரிய பங்கு இந்தியாவிலேயே காணப்படுறதால உலகளாவிய ஏசியன் எலிஃபென்ட் கான்சர்வேஷன்ல இந்தியாவுடைய பொறுப்பு ரொம்ப முக்கியமானது. யானை ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்னா, எக்காலஜில அதை கீஸ்டோன் ஸ்பீஷீஸ் அப்படின்னும் இக்கோசிஸ்டம் என்ஜினியர்னும் குறிப்பிடுறோம். கீஸ்டோன் ஸ்பீஷீஸ்னா அந்த உயிரினத்தின் எண்ணிக்கை இக்கோசிஸ்டம்ல குறைஞ்சிருந்தாலும் இக்கோசிஸ்டம் ஃபங்க்ஷனிங் மேல டிஸ்ப்ரப்போர்ஷனேட் இம்பாக்ட ஏற்படுத்தும் ஸ்பீஷீஸ். யானைகள் காடுகளுக்குள்ள நீண்ட தூரம் பயணம் செய்கின்றன. பழங்கள், இலைகள், விதைகள் உள்ளிட்டவற்றை உண்கின்றன. பின்னர் பல கிலோமீட்டர் தூரத்தில் விதைகளை சாணத்தின் மூலம் வெளியேற்றுகின்றன. இதனால சீட் டிஸ்பர்சல் நடைபெறுது. சில பெரிய விதைகளை நீண்ட தூரத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய முக்கியமான விலங்குகளில் யானைகளும் ஒன்று. அதனால ஃபாரஸ்ட் ரீஜெனரேஷனுக்கு யானைகள் முக்கியம். அது மட்டுமல்ல, யானைகள் மரக்கிளைகளை உடைப்பது, புதர்களை அகற்றுவது, பாதைகளை உருவாக்குவது மாதிரியான செயல்கள் ஃபாரஸ்ட் ஸ்ட்ரக்சரை மாற்றுகின்றன. இந்த எலிஃபென்ட் ட்ரெயில்ஸை பிற சிறிய விலங்குகளும் பயன்படுத்துகின்றன. வறட்சி காலங்கள்ல தண்ணீரை தேடி யானைகள் நிலத்தை தோண்டும் போது உருவாகிற சிறிய வாட்டர் ஹோல்ஸ் மற்ற வைல்ட் லைஃபுக்கும் பயன்படலாம். அதனாலதான் யானைய இக்கோசிஸ்டம் இன்ஜினியர்னு சொல்றோம். ஒரு யானைய பாதுகாக்கிறது அந்த ஒரு அனிமலை மட்டும் பாதுகாக்கிறது கிடையாது. அதனுடைய மிகப்பெரிய ஹேபிட்டாட்டை பாதுகாக்கிறதால அதே ஃபாரஸ்ட் லேண்ட்ஸ்கேப்ல வாழற டைகர், லெப்பர்ட், கவுர், டியர், பேர்ட்ஸ், ரெப்டைல்ஸ், இன்செக்ட்ஸ், பிளான்ட்ஸ் இப்படி பல உயிரினங்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்குது. இந்த கோணத்துல எலிஃபென்ட் ஒரு முக்கியமான அம்ப்ரெல்லா ஸ்பீஷீஸ் ஆகவும் செயல்படுது. மாணவர்களே, யானைக்கு எக்கலாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் கிடையாது, இந்தியாவின் கல்ச்சுரல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ்லயும் யானைக்கு மிகப்பெரிய இடம் இருக்கு. இந்திய வரலாற்றுல அரச படைகள், போர்கள், அரச விழாக்கள் ஆகியவற்றில யானைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. கோயில் சிற்பங்கள், இலக்கியம், ஓவியங்கள், நாட்டுப்புற மரபுகள் அனைத்திலும் யானைகள் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தின் சங்க இலக்கியத்தில் கூட யானைகள் குறித்த பல குறிப்புகள் காணப்படுகின்றன.
அதனால எலிஃபண்ட் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் மட்டுமல்ல, இந்தியாவின் எக்கலாஜிக்கல் மற்றும் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜை பாதுகாப்பதும் ஆகும். இந்தியாவில் யானைகளை பாதுகாப்பதற்கான மிக முக்கியமான சென்ட்ரல் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் ப்ராஜெக்ட் எலிஃபண்ட். இது 1992ஆம் ஆண்டு மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. இதன் அடிப்படை நோக்கங்கள் வைல்ட் லைஃப் எலிஃபண்ட்ஸை பாதுகாக்கிறது, அவற்றுடைய ஹேபிட்டாட்ஸ் மற்றும் மைக்ரேஷன் காரிடார்ஸை பாதுகாக்கிறது, ஹியூமன் எலிஃபண்ட் கான்ஃப்ளிக்டை குறைக்கிறது மற்றும் கேப்டிவ் எலிஃபண்ட்ஸின் வெல்ஃபேரை மேம்படுத்துறது. ப்ராஜெக்ட் டைகர் எப்படி டைகர் கன்சர்வேஷனுக்கு ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராமா இருக்குதோ, அதே மாதிரி எலிஃபண்ட் கன்சர்வேஷனுக்கு ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் முக்கியமான சென்ட்ரலி சப்போர்ட்டட் ப்ரோக்ராம். ஹேபிட்டாட் மேனேஜ்மெண்ட், வாட்டர் சோர்சஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஆன்டி போச்சிங் மெஷர்ஸ், கான்ஃப்ளிக்ட் மிட்டிகேஷன், ரிசர்ச் அண்ட் மானிட்டரிங், வெட்டரினரி கேர் போன்ற பல இன்வென்ஷன்ஸ் இதன் கீழ் மேற்கொள்ளப்படுகின்றன. அடுத்து எலிஃபண்ட் ரிசர்வ்ஸ். மாணவர்களே, எலிஃபண்ட் ரிசர்வ்ங்கிற கான்செப்டை நேஷனல் பார்க் அல்லது வைல்ட் லைஃப் சாங்சுரியோட குழப்பக்கூடாது. நேஷனல் பார்க் இல்லைன்னா வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே தனிப்பட்ட லீகல் ப்ரொடெக்ஷன் ஃப்ரேம்வொர்க் இருக்கு. எலிஃபண்ட் ரிசர்வ் அப்படிங்கிறது பெரிய எலிஃபண்ட் லேண்ட்ஸ்கேப்பை ஒருங்கிணைந்த முறையில மேனேஜ் செய்யறதுக்கான கன்சர்வேஷன் லேண்ட்ஸ்கேப் அப்ரோச். அதற்குள்ளார ரிசர்வ் ஃபாரஸ்ட், ப்ரொடெக்டட் ஏரியா மற்றும் பிற லேண்ட் யூஸ் கேட்டகரிஸ் இருக்கலாம். தமிழ்நாட்டுக்கு வந்தா இந்த டாபிக் இன்னும் முக்கியமாகிறது. நீலகிரி ஈஸ்டர்ன் காட்ஸ் லேண்ட்ஸ்கேப் இந்தியாவின் மிக முக்கியமான எலிஃபண்ட் லேண்ட்ஸ்கேப்ஸ்ல ஒன்று. தமிழ்நாட்டின் முதுமலை, சத்தியமங்கலம், ஆனமலை, ஸ்ரீவில்லிபுத்தூர், மேகமலை மற்றும் அட்ஜாயினிங் வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் காட்ஸ் ஃபாரஸ்ட் எலிஃபண்ட் கன்சர்வேஷனுக்கு முக்கியமானவை. குறிப்பா நீலகிரி எலிஃபண்ட் ரிசர்வ் தமிழ்நாடு மட்டும் இல்லாம கர்நாடகா மற்றும் கேரளாவுடன் எக்கலாஜிக்கல் கனெக்டிவிட்டி கொண்ட பெரிய லேண்ட்ஸ்கேப்பின் பகுதியாகும். யானைகளுக்கான சட்ட பாதுகாப்பை பார்க்கும்போது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 மிக முக்கியம். ஏசியன் எலிஃபண்ட் இந்தியாவில் உயர்ந்த அளவிலான சட்ட பாதுகாப்பை பெறும் வைல்ட் லைஃப் ஸ்பீஷீஸ். ஹண்டிங், கேப்சர் மற்றும் இல்லீகல் ட்ரேட் மீது கடுமையான கட்டுப்பாடுகள் உள்ளன. ஆனால் சட்டம் மட்டும் கன்சர்வேஷனுக்கு போதாது. எலிஃபண்ட் ஒரு மைக்ரேட்டரி லேண்ட்ஸ்கேப் ஸ்பீஷீஸ் அப்படிங்கிறதால ஹேபிட்டாட் கனெக்டிவிட்டி மற்றும் காரிடார் ப்ரொடெக்ஷன் அவசியம். ஒரு காட்டுக்குள்ளார எலிஃபெண்ட்டை சட்டத்தால பாதுகாத்துட்டு அந்த காட்டுக்கும் அடுத்த காட்டுக்கும் இடையே ஹைவே அமைச்சு மைக்ரேஷன் ரூட்டை பிளாக் செஞ்சிட்டா லாங் டேர்ம் கன்சர்வேஷன் சாத்தியம் இல்லை. இன்டர்நேஷனல் ப்ரொடெக்ஷன்லேயும் எலிஃபெண்ட் முக்கியம். சைட்ஸ், கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் வைல்ட் ஃபோனா அண்ட் ஃப்ளோரா கீழே ஏஷியன்ட் எலிஃபெண்ட் அப்பெண்டிக்ஸ் 1 உள்ளது. அதாவது இன்டர்நேஷனல் கமர்ஷியல் ட்ரேட் மீது மிகவும் கடுமையான கட்டுப்பாடு உள்ளது. ஐவரி ட்ரேட் மற்றும் வைல்ட் லைஃப் டிராஃபிக்கிங்கை கட்டுப்படுத்துவதில் சைட்ஸ் முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் ஏஷியன் எலிஃபென்ட்டின் கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் IUCN ரெட் லிஸ்ட்ல என்டேஞ்சர்ட். டிஎன்பிஎஸ்சி பிரிலிம்ஸுக்கு ஏஷியன் எலிஃபென்ட், என்டேஞ்சர்ட், சைட்ஸ் அப்பெண்டிக்ஸ் 1 என்ற காம்பினேஷன் முக்கியம். மாணவர்களே, மற்றொரு முக்கியமான இன்டர்நேஷனல் இனிஷியேட்டிவ் மைக், மானிட்டரிங் த இல்லீகல் கில்லிங் ஆஃப் எலிஃபென்ட்ஸ். இது சைட்ஸ் ஃப்ரேம்வொர்க் உடன் தொடர்புடைய மானிட்டரிங் ப்ரோக்ராம். மாணவர்களே, ஒரு யானையை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விலங்கை மட்டும் காப்பாற்றுவது அல்ல, ஒரு முழு ஃபாரஸ்ட் லேண்ட்ஸ்கேப்பை பாதுகாக்கிறது. யானை நடந்து செல்லும் காரிடார் பாதுகாக்கப்பட்டால் பல நூறு உயிரினங்களின் ஹேபிட்டாட் பாதுகாக்கப்படுகிறது. ஃபாரஸ்ட் பாதுகாக்கப்பட்டால் வாட்டர் கேட்ச்மெண்ட்ஸ் பாதுகாக்கப்படுகின்றன, பயோடைவர்சிட்டி பாதுகாக்கப்படுது, எக்கலாஜிக்கல் பேலன்ஸ் வலுப்படுது. அதனால ப்ராஜெக்ட் எலிஃபெண்ட் பிளஸ் எலிஃபெண்ட் ரிசர்வ்ஸ் பிளஸ் காரிடார் ப்ரொடெக்ஷன் பிளஸ் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பிளஸ் சைட்ஸ் பிளஸ் டெக்னாலஜி பிளஸ் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் பிளஸ் இன்டர்ஸ்டேட் கோஆர்டினேஷன் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்த கன்சர்வேஷன் அப்ரோச் தான் தேவை. ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக், நல்லா படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ண மறக்காதீங்க. உங்களை மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்க வெராண்டா IAS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.